உபவாசம் யாருக்குமே தெரியக்கூடாது. லோகத்துக்கு தேவன் தவிர உற்சாகமா சொன்ன சத்தமா உற்சாகம் சொல்லணும். பேச வந்துட்டீங்கன்னா உணர்கிறது ஒரு உணர்வு. உற்சாகம் கரணம் தட்டி நம் தேவன் பாடவும் பாடல் புத்தகத்தில் 222 பாடல் அதிசயங்கள் செய்கிறவர் நம்ம இருக்கிறார். 222 பாடல் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். தண்ணீரை ரத்தமாக மாற்றினார் அதிசயம். தண்ணீரை ரத்தமாக மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை திறந்திட்டார் அதிசயம். செங்கடலை திறந்திட்டார் அதிசயம். புயல் காற்றை வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர்
அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து எப்பவுமே சொல்லிட்டே இருப்பார், அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அல்லேலூயா. அவர் இப்போது இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. அதே மாறாத தேவன் நம் மத்தியிலே கூட இருக்கிறார். உற்சாகமாய் உண்மையாக எதிர்பார்ப்புகளோடு பாடுகிற தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இன்னொரு பாடலை கூட பாடும். கர்த்தர் நாமம் என் புகலிடமே. பாடலை பிறப்பாடு குறுக்கு அமைச்சிருக்கும் பாருங்க. திறந்த பாடல் தான் ஒரு சில பாடல். கர்த்தர் நாமம் என் புகலிடம் கருத்து. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம், கர்த்தர் நாமம் என் புகலிடம், கருத்தோடு துதித்திடுவே. Quiero
நாங்க கலகலப்பா கலகலப்பா நாங்க கலகலப்பா நாமம் என் புகலிடமே நாமம் என் புகலிடமே கலகலப்பா கலகலப்பா நாங்க கலகலப்பா கலகலப்பா நாங்க கலகலப்பா ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே நாமம் என் புகலிடமே துதித்திடுவே இதை குறித்து நம்ம கவலைப்படுற அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நம்ம கூட இருக்கிறார். பாடி நல்லவரும் தேவனா சுதிப்பாராக. நம்ம நம்முடைய பாடலை கூட பாடி அதே கூட நம்ம வார்த்தைக்காக கூட கடந்து செல்வோம் என்ற ஜெப வேலை நம்மை தேடி வந்து தேவா இருக்கார்கள். பாடல் புத்தகத்தில் இருந்து பாருங்கள் 263 263. ஜெப வேலை உமை தேடி வந்தேன். ஆமென் ஆமென். தேவா பதிதாருமே ஜெப வேலை உமை தேடி வந்தேன். தேவா பதிதாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன். தேவா பதிதாருமே ஜெப வேலை ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன். தேவா பதிதாருமே சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே தடையாவும் அகற்றிடுமே தய கேட்கும் பாதம் வந்தே சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே தடையாவும் அகற்றிடுமே தய கேட்டு உன் பாதம் வந்தே ஜெப வேலை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே ஜெப வேலை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும்
வந்தே தேவா நம்பிக்கை இல்லாமல் அழுகின்ற மாந்தர்களை மீட்டேடும் என் இயேசுவே போராடி ஜெபிக்கின்ற நாதா நம்பிக்கை இல்லாமல் அழுகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே போராடி ஜெபிக்கின்ற நாதா ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவை காத்திருப்பே கண்ணீர் ஜெபம் கேளுமே கருணையில் பிரவாகம் நீரே நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவை காத்திருப்பே கண்ணீர் ஜெபம் கேளுமே கருணையில் பிரவாகம் நீரே ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்த கோட்டை என்ன தஞ்சம் இறை உம்மை நான் நாடி வந்தே எந்த கோட்டை எந்த தஞ்சம் இறை உம்மை நான் நாடி வந்தே. அல்லேலூயா அல்லேலூயா. பாடி நம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பதாக. இந்த வார்த்தை நேரமாக இருக்கிறது. மீதியான நேரத்தை கூட மேம்படுத்தி கொடுக்கலாம். இருக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த சனிக்கிழமை இந்த விடுதலை உபவாச ஆராதனையில் ஆண்டவரே அநேக தேவைகளோடு அநேக எதிர்பார்ப்புகளோடு கர்த்தாவே கர்த்தாவே எங்களை சரி செய்யும்படியாக ஆண்டவரே எங்களுக்குள்ளாக குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரே நாம் இடத்தில் இந்த பகல் வேளையிலே சமாரியாஸ்திரிடத்தில் ஆண்டவரே நீ இடைப்பட்ட தேவன் ஐயா, நீ தனிமையில் உன மனவாட்டியோடு இடைப்படுகிற தேவன் ஐயா, எங்கள் மனவாளனே எங்களுடைய குறைகளை நாங்கள் யாரிடத்தில் சொல்ல முடியும் ஆண்டவரே? எங்கள் மனவாளனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எங்கள் குறைகளை எங்கள் ரகசிய காரியங்களை உம்மிடத்தில் மாத்திரமே நாங்கள் சொல்ல முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உபவாச கூடுகையிலே நாங்கள் உபவாசித்து ஆண்டவர் நாங்கள் உபவாசத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் ஒரு பிள்ளை எப்படி ஆண்டவரே ஒரு ஆகாரத்தை புசிக்காமல் இருக்கும்போது தன் பிள்ளைக்காக தன்னுடைய தாய் தகப்பனார் கேட்டதை வாங்கி கொடுப்பான் ஆண்டவரே. ஒரு உண்மையாகவே எங்களோட சரீரத்தை நாங்கள் ஒடுக்கும் போது ஆண்டவரே அப்படியான வேதத்தில் அநேகரை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எசேக்கியா ராஜா அவன் உபவாசம் என்று அவனுடைய அணுகத்தாவே அழுதான் ஆண்டவரே. உண்மையாகவே அவனோட அழுகையின் சத்தத்தை கேட்டு அந்த அழுகை கண்ணீரை கேட்டு அவனுக்கு 15 வருடம் நீ கூட்டி கொடுத்த தேவனையா நீர். அந்த 15 வருட வாழ்நாளை நீ ஜீவனை கொடுத்த தேவனையா நீர்.
உண்மையாகவே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, முன்குறிக்கப்பட்ட வித்துக்கள் ஆண்டவரே, ஆண்டவரே உடைய மனவாட்டிகள், உடைய பிள்ளைகள் அழுகும் போதே நீ அப்படியாக இருக்கிற தேவன் என்றால் ஆண்டவரோட மனவாட்டி ஆண்டவரே, இந்த பூமியிலே நீர் எங்களை மனவாட்டியாக வைத்திருக்கிறீர். ஆண்டவரே பரலோகத்திலும் ஆண்டவரே எங்களை இப்ப கர்த்தாவே மனவாட்டியாக வைத்திருக்கிறீர். இப்போதும் ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் எங்களுக்கு அதிகமாய் செய்கிற தேவனையா நீர். ஆண்டவரே நாமத்தினால் எதை கேட்டாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு எப்படி ஆண்டவர் தெரியும், எப்படி கேட்க வேண்டும் எங்களுக்கு தெரியாது ஆண்டவர். எங்களுக்கு யார் தெய்வம் என்று எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாது. எங்களுக்கு எப்படி உபவாசம் போட வேண்டும் என்று தெரியாது. தேவனிடத்தில் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. உண்மையாகவே எங்களுக்கு எதுவுமே தெரியாதப்பா. எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் கர்த்தர் நிர்பந்தமான மனுஷன் நான், எங்களை யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலையாக்க கூடும் என்று சொன்னது போல உண்மையாகவே நாங்கள் அநேக தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரே கர்த்தாவே பாவிகளாக நாம் சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப வேளையிலே ஆண்டவரே எங்களின் ஜெபத்தை நீர் கேட்டு எங்களுக்கு நீ பலன் அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசுவிடத்தில் மாத்திரமே எங்களுக்கு பலன் இருக்கிறது என்பதை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை எல்லாம் நீராய் இருக்கிறேன். எங்கள் நம்பிக்கை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தேவனே ஆண்டவரே, பூமியில் ஆண்டு நாங்கள் திக்கற்றவர்களாய் விடாதபடிக்கு உடைய பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரே இந்த தீர்க்கதரிசி மூலமா நீ கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்கு ஒரு தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணாமை எங்களுக்கு கொடுத்து எங்கள் கண்களை நீ திறக்கும்படியாக அவர் மூலமா நீ இறங்கி வந்து பேசின உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மீட்பின் புஸ்தகத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஆண்டு திக்கற்றவர்களாய் நாங்கள் விட ஆண்டவர் நான் உங்களை திக்கற்றவர்களா விடேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்களை திக்கற்றவர்களா விடாதபடிக்கு எங்களை நீர் தூக்கி எடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வருகிற வார்த்தை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களுக்கு ஒரு பிரயோஜனமான வார்த்தையாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஜெபத்துக்கு உண்டான வல்லமை இந்த வார்த்தை மூலமா நாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த வார்த்தையானவர் ஜெபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், அதனால் எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை ஆண்டவரே நாங்கள் அநேக வேதத்தில் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னுமா அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதம் அந்த ஜபத்தோட ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஜபத்தோட மகிமை, ஜபத்தோட வல்லமை, ஜபத்தோட மகத்துவத்தை, ஜபத்தோட ஆசீர்வாதத்தை இந்த நாள் நாங்கள் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் ஜபத்தினால் வராத அனைவரும் பாவம் என்று எங்கள் வேதத்தில் வாசிக்கிறது. அந்த ஜபத்தில் நாங்கள் கலந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க, ஜபத்துக்கு பயபக்தியோடு நாங்கள் மரியாதை செலுத்த எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நின்று கொண்டே இருக்கிற இந்த வேளையிலே நாம் ஒன்லி பிலீவ் என்ற பாடலை பாடும்போது திருவள்ளூர் பகுதியிலே ஊழியம் செய்கிற நம் அருமையான சகோதரர் ஜானி சகோதரரை நம் முன்பாக வார்த்தை கேட்க அழைப்போம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த சமூகத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். தகப்பனே, அடியேனை உடைய சமூகத்தில் நான் ஒப்படைக்கிறேன். தகப்பனே, இந்த ஆராதனையை நடத்தி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அடியேனை மறைத்து வெளிப்படுத்துங்க. வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. தகப்பனே, உங்களுடைய பரலோக ராஜ்யத்தின் வெளிப்பாடுகள் எங்களுக்கு இந்த வேலையில கிடைக்கும்படியாக தேவன் எங்களுக்கு தேவன் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமா உடைய சமூகத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, நலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் தன்னுடைய விடுதலை பெற்ற நாமத்தினாலே ஆசீர்வதிப்பாராக. நாம் செய்திக்கான அஸ்திபாரமாக 2 நாளாகவும் 7வது அதிகாரம் 14 15 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 14 15 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். 2 நாளாகவும் 7வது அதிகாரம்
14, 15, 16 ஆகிய வேதவசனம் வாசிக்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்திற்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்தவைகளுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். ஆமென். நமக்காரலாம் கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கூடவே எனக்கும் ஆசீர்வாதம் வந்து இல்லையா? இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். உங்களை ஆஸ்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் எனக்கும் அப்படியா நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்களாக. வாசி கேட்ட அந்த வேதவசனப்படியாய் இந்த ஸ்தலம் ஆஸ்வதிக்கப்படுவதாக. போதகர், சபை விசுவாசிகள் யாவரும் ஆஸ்வதிக்கப்படுவீர்களாக. தேவன் தாமே இங்கிருந்து ஏறெடுக்கிற சகல விண்ணப்பங்களையும் அவர் கேட்டு அங்கீகரித்து அவர் உங்களுக்கான எல்லா விதமான பலன்களையும் அவர் அளிப்பாராக. இன்றைக்கு நாம் உபவாச ஜபத்தை நாம் எடுத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? உபவாச ஜபம் ஜபம் தான் ஆண்டவரிடத்துல நம்மை கொண்டு சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய காரியமா இருக்கு. ஜபம் இல்லாமல், ஜப வாழ்க்கை இல்லாமல் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. எல்லா நேரத்திலும் ஜபிக்கணும்னு சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் ஜபிக்கணும், அதிகாலையில ஜபிக்கணும், இரவு நேரத்துல ஜபிக்கணும், ஒவ்வொரு பொழுதும் ஜபித்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவர்களுடைய ஊழியத்திற்கும் அவ்வளவு ஜபம் தேவைப்பட்டது. ஜபம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, வாய்ப்பு செய்ய முடியாது. ஜபம் அவ்வளவு முக்கியமானது. பரிசுத்த வேதாகமத்துல அநேகர் ஜபம் செய்ததை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அன்னாளுடைய ஜபம் அது பிரத்யேகமா கேட்கப்பட்ட ஒரு ஜபமா இருக்கு. வாசிங்க 1 சாமுவேல் 2:1 வாசிங்க. அப்பொழுது அன்னாள் ஜபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிப்புகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உங்களுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த ஜபம் ரொம்ப அவங்க குழந்தைக்காக அவங்க ஜபம் பண்ணாங்க. அந்த காரியத்தை தேவன் கேட்டு அன்னாளுக்கு அதை வாய்க்க செய்தார். எதுக்கு தான் நம்ம ஜபம் பண்ணோம்? அதுதான் எல்லாத்துக்குமே ஜபம் பண்ணணும். எது வேணுமா, எல்லாத்துக்கும் வேலை வேணுமா ஜபம் பண்ணணும். நம்ம பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படணுமா ஜபம் பண்ணணும். நமக்கு பணம் வேணுமா, கார் வேணுமா, வீடு வேணுமா, எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். எல்லாமே தேவனத்துல தான் கிடைக்குது. என்ன ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லாமே கிடைச்சிட்டா தேவனை இல்லை, அது தேவன் இல்லை, அது எதுக்காக கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. தானா அவங்க நினைக்க நோய்புறோம். இப்போ கர்ப்பத்தின் கனியை தேவன் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், அதனுடைய மதிப்பு தெரியல அவங்களுக்கு. அதை அடைச்சி போட்டாருன்னு வச்சுங்களேன், அப்பதான் என்ன பண்றாங்க, கோயில்களெல்லாம் சுத்துவாங்க, கடவுள்களெல்லாம் தேடுவாங்க. அப்பதான் தெரியும் இது நம்ம கிட்ட இல்ல, அது ஆண்டு கிட்ட இல்லாதப்பதான் அது ஆண்டு கிட்ட இருந்து வருதுன்னு மனுஷன் என்ன பண்றான் நினைக்கிறான். இருந்துட்டா அதை பத்தி அவன் என்ன பண்றது இல்ல, நினைக்கிறது கிடையாது. எல்லாமே கட்டிச்சிருக்க கடவுளேன்னு சொல்றான் இல்லையா? கடவுளே இல்லைன்னு சொல்றோம். ஆனா நாம அப்படி சொல்ல முடியாது. நமக்கு தெரியும் நம்ம உண்டாக்கினவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்குள்ள இருந்துதான் நாம வந்திருக்கிறோம். தாயிலிருந்து தகப்பனிலிருந்து நாம் வருகிறது போல கிறிஸ்துவர்கள் எங்கிருந்து வராங்க? ஆண்டவருடைய ஆவிலிருந்து, அவருடைய சரீரத்திலிருந்து நாம வெளிப்பட்டுருக்கோம். அதான் தீர்க்கதரிசி நமக்கு சொல்றாரு இல்லையா? நாம கர்த்தருடைய சரீரத்தின் ஒரு பாகமா இருக்கணும் இல்லையா? இந்த செய்தி ஒரு மகத்துவமான செய்தி. உலகத்துல கிடைக்க முடியாத செய்தி, மனவாட்டிக்கான செய்தி. இந்த செய்தியினுடைய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, ஜீவ புஸ்தகத்துல 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேர் ஜீவ புஸ்தகத்துல பங்கு பெறவங்களா இருக்காங்க. ஒருத்தர் அதை பங்கு பெற முடியாது. தீர்க்கதரிசி சொல்றாரு, எப்பவுமே ஜீவ புஸ்தகத்துல ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தால பேர் எழுதப்பட்டவங்க அவங்க கிறுக்கி போடப்படவே முடியாத ஒரு ஸ்தானத்திலாக இருக்கிறாங்க. கிறுக்கி போடவே முடியாது. அவங்க உலக தோற்றம் முன்பதாகவே அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தால அவருடைய பெயர் என்ன பண்ணிட்டார்? ஜீவ புஸ்தகத்துல எழுதிட்டார். ஒருத்தர் கிறுக்கி போடுறாரு, எழுதி கிறுக்கி போடுறாரு. அது ஆட்டுக்குள்ள ரத்தத்தால எழுதுல, எழுதி வச்சிருந்தாங்க கிறுக்கி போட்டுறாரு. ஒருத்தரை சேர்க்கிறாரு,
ஒரு கூட்டத்தை ஒரு ஜனத்தை என்ன பண்றாரு சேர்க்கிறாரு. அது யாருன்னு சொன்னா மனவாட்டி, நமக்கு உதவி செஞ்சு நமக்கு மனவாட்டி உதவி செஞ்சு சேர்க்கிறாரு. ஒரு சில கூட்டம் அதுல இல்லவே இல்லை, அவங்க தான் அக்கிரமம் செய்கிறாரு. இந்த உலகத்துல தேவன் இல்லைன்னு சொல்கிற அந்த புரஜாதி கூட்டம், கிறிஸ்துவ அறியாத கூட்டம், அவங்க வந்து இல்லவே இல்லை. இந்த 4 கேட்டகரி இருக்காங்க இந்த உலகத்துல. இதுல நாம யாருன்னா அந்த முதல் கூட்டம், அந்த ரத்தத்தாலே எழுதப்பட்ட அந்த கூட்டம். அதுதான் தீர்க்கதரிசி நமக்கு இந்த செய்தி நமக்கு கொடுக்கிற சுதந்திரம், இந்த செய்தி நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். அந்த செய்தியை ஏத்துக்கிறவங்க அங்க இருக்கிறாங்க. அதுதான் 7 கொண்டு வந்தது, விஷயமெல்லாம் கொண்டு வந்தது. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் வந்து ஆண்டுடைய சமூகத்துல நிச்சயமாக கேட்கப்படும். எந்த ஜெபமும் வீணா போகிறதே கிடையாது. ஆனா சரியா நம்ம செய்யணும். அந்த ஜெபத்தை நம்ம என்ன பண்ணோம், சரியா செய்யணும். எப்படி ஜெபத்தை தேவன் அங்கீகரித்து சொல்றாரு, அந்த ஆலயத்துக்குள்ள ஜெபிக்கும் பொழுது இந்த ஆலயத்துக்குள்ளதான் ஆராதனை நடக்கணும்னு சொல்றாரு. ஆலயத்துக்கு புறம்பா நீங்க ஆராதனை செஞ்சீங்கன்னா அது கேட்கப்படாது. அந்த ஆலயத்துக்குள்ளதான் அந்த ஆராதனை கேட்கப்படும் சொல்றாரு. சாலமோன் கட்டின தேவாலயத்துக்குள்ள ஆராதனை செய்தாங்க. அந்த தேவாலயத்துக்குள்ளதான் அந்த ஜெபம் எல்லாம் என்ன பண்ணுச்சு, கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்கு ஒரு ஆலயத்தை தேவன் கொடுத்திருப்பாரு, நிச்சயமாக கொடுத்திருப்பாரு இல்லையா? தீர்க்கதரிசி செய்தி நமக்கு ஒரு ஆலயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் சொல்லுவாரு. எது அந்த ஆலயம்? நாம அந்த ஆலயம் இயேசு கிறிஸ்து தான் நாம வாசம் பண்ணுகிற ஆலயம். நாம அவர் வாசம் பண்ணுகிற ஆலயம், நாம வாசம் பண்ணுகிற ஆலயம் இயேசு கிறிஸ்து. அவருடைய வெளியே பெற்ற ரத்தம், அந்த ரத்தத்திலிருந்து வெளிவந்த அந்த அணுக்களாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்திலிருந்து வருகிற அணுக்களாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தினுடைய அணுக்களாக நாம் இருந்தோம்னா பரிசுத்தாக அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தை வெளியே வந்த அந்த பரிசுத்தாவிற்குள்ள நாம அபிஷேகம் பண்ணப்படுகிற பொழுது அந்த சரீரத்தின் பாகமாக மாறும். தீர்க்கதரிசி எப்பவும் சொல்றாரு இல்லையா, எப்படி நம்ம இதுக்குள்ள பிறந்தோம் அப்படின்னு சொல்லி. நம்ம ஒரு சேரத்து கிடையாது, நம்ம அதுக்குள்ள பிறக்கிறோம். எப்படி பிறக்கிறோம்? அவருடைய ஆவினால இல்லையா, பண்ணிட்டு அதோட ஆவினால நம்ம என்ன பண்றோம், அதுக்குள்ள பிறக்கிறோம். அப்போ அதுக்குள்ள பிறந்தால்தான், அந்த ரத்தத்தினால்தான் அந்த ஆலயத்துக்குள்ள நாம போக முடியும். அந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறோம் அர்த்தம். அப்பதான் நம்முடைய ஜபங்களே கேட்கப்படும். பலி இல்லாமல், ரத்தம் இல்லாமல் ஜபம் ஏற்படுவது வீண் இல்லையா? தேவனை சந்திக்கிறதுக்கு, தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்பதற்கு, நம்முடைய பாவங்கள் மறைக்கப்படுவதற்கு ஒரே காரணம் என்னன்னா ரத்தம் தான். பலி செலுத்தாம எந்த ஆண்டு வீட்டுல கேட்கவே மாட்டான். ஒரு பிள்ளையா ஒரு களத்துக்கு சேர்த்தா கூட அவன் போயிட்டு ஆண்டு வீட்டை ஜபம் பண்ணா கூட என்ன பண்ணணும், பலி செலுத்தினாதான் ஆண்டவரை வந்து காட்சியில வராது. அப்போ நமக்கு இப்போ ஒரு பலி தேவைப்படுது இல்லையா? இப்ப நம்ம ஜபம் பண்ணா கூட நமக்கு ஒரு பலி தேவைப்படுது, நமக்கு ஒரு ரத்தம் தேவைப்படுது. அந்த ரத்தம் யாரு? இயேசு கிறிஸ்து. ரத்தம் நம்முடைய ஜபத்தை ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக கொண்டு போகுது. அப்ப இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தான் நம்முடைய ஜபத்தையே ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக கொண்டு போக முடியும். அப்ப நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த ரத்தத்தை என்ன பண்ணணும், உரிமைக்கு வரணும். அதே போல நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படணும்னா நாம அந்த ஆலயத்துக்குள்ளாக இருக்கணும், தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக, அவருடைய சரீரத்துக்குள்ளாக இருக்கணும். அதாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளாக நாம இருக்கணும். தப்பா சொல்லி போறாங்க. சாலமோன் ஒரு ஜபத்தை பண்றாரு இல்லையா? அண்ணா ஜபம் பண்ணாங்க குழந்தைக்காக. சாலமோன் ஜபம் பண்ணாரு எதுக்காக? பிரத்யேகமான ஒரு ஜபத்தம், ஞானத்தை கேட்டாரு. அவர் ஆலயத்துக்காக ஜபம் பண்ணாரு, ஆலய பிரதிஷ்டையில ஜபம் பண்ணாரு இல்லையா? அந்த ஜபத்தை பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த மூலையில இருந்து யாரு வேணா இந்த ஆலயத்தை நோக்கி அவங்க ஜபம் பண்ணாலும் நீங்க என்ன பண்ணுங்க, அதுவரை நீங்க கேட்டு அவனுடைய எந்த சூழல் இருந்தாலும் அவங்களை விடுதலை ஆக்கி அவனுடைய தேவைகளை என்ன பண்ணுங்க, சந்திங்க. அவனை வந்து என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, அவன் ஜபத்துக்கு பதிலளிங்க அப்படின்னு சாலமோன் ஜபம் பண்ணாரு. அந்த ஜபத்தை தேவன் அங்கீகரிச்சாரா? கேட்டாரா? நிச்சயமாக என்ன பண்ணாரு, கேட்டாரு இல்லையா? யோனா இந்த தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, மீன் வயிற்றுக்குள்ள போகும்போது அந்த மீன் வயிற்றுக்குள்ள எப்படி இருந்திருப்பாரு, பட்டு இருந்திருப்பாரு. அந்த சூழல் எப்படி இருந்திருக்கும்? அந்த சூழல் தீர்க்கதரிசி சொல்றாரு. நம்ம பைபிள் படிச்சா அந்த விளக்கம் நமக்கு கிடைக்காது. ஏன்னா பைபிள்ல வந்து நமக்கு எவ்வளவு தேவை கொடுத்துருக்கான், அதிகமான வெளிப்பாடு தீர்க்கதரிசி நம்ம கொண்டு வர. யோனா என்ன பண்றாருன்னா அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து அவன் இருக்கிற சூழல இருந்தே ஜெபம் பண்றான். நான் இருக்கிற இடம் தெரியாது, எந்த விஷயம் நான் பத்துனுக்கிறது தெரியாது, எனக்கு ஒரே இருட்டா தான் இருக்குது, மாயையா இருக்குது நான் பத்துனுக்கிற இடம். ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தை பக்கமா நான் இருக்கிறதா நினைச்சு நான் என்ன பண்றேன், ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு யோனா ஜெபம் பண்ணும்போது யோனுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் என்ன பண்றாரு, அப்படிங்கிற வயசுல இருந்து மாயிலிருந்து விடுதலை ஆக்குறாரு. அது போல தேவன் நம்மையும் என்ன பண்றாரு, நிச்சயமாகவே விடுதலை ஆக்குவார். மாயான சூழ்நிலையில இருந்து நம்ம தேவன் என்ன பண்றாரு, ஜெபத்தின் மூலமா விடுதலை ஆக்குறாரு இல்லையா? எசேக்கியா ராஜா கூட என்ன பண்ணாரு, பிரேயர்ல சொன்னாரு, எசேக்கியா ராஜா நீ சத்ருவ அப்படின்னு சொன்ன உடனே மன கசந்து அழுது என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு. அப்படி ஜெபம் பண்ணும்போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு எசேக்கியா ராஜாவுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்குறாரு. மரணத்துக்கு விடுதலைக்கு 15 நாட்களை கூட்டி கொடுக்குறாரு. இப்ப நெகேமியா இருக்கிற ஒரு
கர்த்தருடைய தாசன் அவர் வந்து ஜெபம் பண்றாரு இல்லையா? எதுக்காக ஜெபம் பண்றாரு? விசாரிக்கிறாரு, என்னுடைய ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, எருசலேம் எப்படி இருக்குது, அங்க இருக்கிற ஜனங்கள் மீதியா இருக்கிற ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்க விசாரிக்கும் போது அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. அந்த எருசலேமுடைய ஆலயத்தை சுவரெல்லாம் இடிச்சு போட்டாங்க, அந்த வாசல் எல்லாம் குடிச்சு போட்டாங்க. அப்படி மோசமான சூழ்நிலை இருக்கும்போது நெகேமியா என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. வாசிக்கலாம். நெகேமியா 1:6-11. நெகேமியா 1:6-11. நான் அலங்களை கட்டி முடித்ததையும் உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பனும் என் வீட்டாரும் பாவம் செய்வோம். ஜெபம் பண்றாரு. இது சாலமோனுடைய ஜெபம் கூட. இவன் வந்து உங்களை விட்டுட்டு பின்வாங்கி போயிட்டு வேற எங்கன்னா ஜஸ்ட் அடிமையா இருந்தாலும் அங்கிருந்து அவங்க ஜெபம் பண்ணா நீங்க என்ன பண்ணுங்க, அவளை ஜெபத்தை கேட்டு அவளை கூட்டு வந்து சேருங்க அப்படின்னு சாலமோன் ஜெபம் பண்ணிட்டாரு. அது வந்து நெகேமியா ஜெபம் பண்ணும்பொழுது மீண்டுமா நெகேமியாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சி எருசலேமை மீண்டும் எழுப்பி கட்டி தேவாலயத்தை சீர்படுத்தும்படியான ஆசீர்வாதத்தை தேவன் பண்றாரு, கொடுக்கிறாரு. அதே போல ஒரு ராஜா, எசேக்கியா ராஜாவுடைய பையன் அவர் இருந்தார், மனாசே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்றாருன்னா பயங்கரமான பாவத்துக்குள்ள வழிநடத்துறாரு. எருசலேம் தேவாலயத்துக்குள்ளாக விக்கிரகங்களை கொண்டு வர்றாரு. விக்கிரகங்களை கொண்டு வந்து அதுக்கு பலி செலுத்தும்படியாக காரியங்களை செய்யறாரு. விக்கிரக தோப்புகளை கொண்டு பண்றாரு. பயங்கரமான பாவங்களை, ஆண்டு பிடிக்காத பாவம், அந்நிய தேவர்களை வணங்குறது ஆண்டவருக்கு பிடிக்காத பாவம். அந்த பாவத்தை செய்யும்படியாக இஸ்ரவேல் ஜனத்தை வந்து அந்த ராஜா வழிநடத்தும் போது, மனாசே ராஜா வழிநடத்தும் போது ஒரு அந்நிய ராஜா வந்து என்ன பண்றான், இந்த ராஜாவை பிடிச்சிட்டு போயிட்டு சிறைகள் அடைச்சான், சங்கிகள் எல்லாம் போட்டு கட்டிக்கிறான். அந்த நிலையில அவன் ஜெபம் பண்றான். 2 நாளாகவும் 33வது அதிகாரம் 13-12 அது வரை சொல்லலாம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினார். அவரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தார். கர்த்தரே தேவன் என்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காரியத்தை அவர் இஸ்ரவேல்ல செஞ்சான். அந்நிய தெய்வத்தை விக்கிரகத்தை வந்து பரிசுத்தமுள்ள தேவாலயத்துக்குள்ள வச்சான். எப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் எல்லாம் அவன் செஞ்சு அது நிமித்தமா அவன் வந்து அடிமைத்தனத்துக்குள்ள போகும்போது, சிறைப்பட்டு போகும்பொழுது அந்த இடத்துல அவன் ஜெபம் பண்ணி இதுவும் சாலமோன் பண்ண அந்த ஜெபத்தினுடைய பிரதிபலன் தான். அந்த இடத்துல அவன் ஜெபம் பண்றான், தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவரே எங்க பாவத்தை மன்னிங்க, என்னை மீண்டும் என்ன பண்ணுங்க கொண்டு போங்க. அப்போ ஆண்டவர் திருப்பி அவனுக்கு என்ன பண்றாரு, அந்த எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் திருப்பி அவனுக்கு கொடுக்குறாரு. அங்கிருந்து அவன் வெளியே வந்து மீண்டுமா அந்த விக்கிரக சொற்கள் அந்த தேவத்தை எல்லாத்தையும் எடுத்து போட்டு தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியா அவன் மாறுவான். ஒரு மனிதன் பின்மாற்றத்துக்குள்ள போனான்னா அவனை கொண்டு வரும்படியா ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஜெபம் இல்லாமல் அந்த காரியம் செய்ய முடியாது. தேவ சொல்றாரு, நீங்க பின்மாற்றத்துக்குள்ள போறீங்க, இருக்கிறீங்க, ரொம்ப மோசமான காரியமான பாவமெல்லாம் நீங்க இன்னமும் செய்யறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அதனால நீங்க வந்து என்ன ஆண்டவர் கைவிட்டாரு, நான் ஆண்டவர்கிட்ட போயிட்டு அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இனி நான் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது, தேவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, என்னை மன்னிக்க மாட்டாரு அப்படிலாம் நினைக்காதுன்னு சொல்றாரு. ஆண்டவர் வந்து ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தாரு. பரலோகத்திற்கு இவங்க கேட்டாங்க, சீசன் கேட்டாங்க, அதுக்கு பரலோகத்திற்குதாவே நான் அந்த ஜெபத்தை என்ன பண்ணாரு, அவர் கற்றுக் கொடுத்தாரு. தீர்க்கதரிசி நமக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. என்னன்னா, நான் பாவியாக இருக்கிறேன், நான் பாவத்துக்குள்ள இருக்கிறேன், நான் பின்மாற்றத்துக்குள்ள போயிருக்கிறேன், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நான் இருந்தாலும் கர்த்தாவே என் மேல் கிருபையா இருங்க, கர்த்தாவே என் மேல் கிருபையா இருங்க,
நான் உங்களுடைய வார்த்தையை முழுவதுமாக விசுவாசிக்கிறேன். நம்முடைய வார்த்தையை நான் முழுவதும் வேற எதையும் நான் நம்பல, உங்களுடைய வார்த்தையை தான் நான் நம்புறேன். அதனால வந்து என்ன பண்ணுங்க, என்ன ரட்சிங்க அப்படின்னு நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே ஒரு ஜெபத்தை கேட்பார். திருக்கதரிசி சொல்லி கொடுத்த ஜெபம் அது. எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த பாவத்துக்குள்ள இருந்தாலும், எந்த பின்மாற்றத்துக்குள்ள போயிருந்தாலும் அவங்க நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்றாரு திருக்கதரிசி சொல்றாரு. தானியேல் தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். அவரும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஜனங்களை குறித்து அவருக்கு பாரம் உண்டாயிடுச்சு. அந்த 70 வாரங்கள் அந்த செய்தி புத்தகத்தை நீங்க வாசிச்சிருக்கீங்க. அவருக்கு தன்னுடைய ஜனங்களை குறித்து பாரம் உண்டான பொழுது அவரும் என்ன பண்றாரு, ஆண்டு சமூகத்துல முழுநாள் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாரு, ஜபிக்கிறார். ஜபிக்கும் பொழுது கேப்ரியல் தூதனை அனுப்பி காரியங்களை தானியேலுக்கு தேவன் என்ன பண்றாரு, வெளிப்படுத்தி கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவரும் அவருக்கும் ஜெபம் தேவைப்படுது இல்லையா? நம்முடைய ஆண்டவரும் ஜெபம் பண்ணார். தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணாரா? தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணாரு. இயேசு கிறிஸ்து யாருன்னு நமக்கு தெரியும். மற்றவர்களுக்கு தெரியுறதை விட இந்த செய்தியை விசுவாசிக்கிறவர்களுக்கு அதிகமா தெரியும். பழைய ஏற்பாட்டின் யெகோவா தான் புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டின் யெகோவா தான் தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசியால் நமக்கு கிடைத்த சத்தியம். பழைய ஏற்பாட்டில் அவர் 3 ஆள் கிடையாது, அவர் 2 ஆள் கிடையாது, அவர் ஒருவர் தான். பழைய ஏற்பாட்டின் யெகோவா தான் புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து என்பது இந்த செய்தியுடைய மகத்தான ஒரு வெளிப்பாடு. அது மறைந்திருந்தது, எல்லாருக்கும் தெரியாம மறைந்தது. தீர்க்கதரிசி மூலமா தான் தேவன் என்ன பண்ணாரு, நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பது நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து தான் தேவன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் தான் நமக்கு தெரியும். யெகோவா அவர் தான் நமக்கு தெரியும். யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ராஃபா, யெகோவா மனாசே, எல்லா குணாதிசயம் அவருக்குள்ள இருந்தது. அது இந்த பூமியில மாம்சத்துல இருந்தபோது வெளிப்பட்டது அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட தேவன் அவர் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அவர் எதுக்குங்க ஜெபம் பண்ணணும்? அவர் யாருக்கு ஜெபம் பண்றாரு? இது வந்து அந்நியன் கேட்கறான் இல்லையா? தேவனை அறியாதவன் இதை கேட்கறான். என்னங்க நீங்க அவரை கடவுள்னு சொல்றீங்க, சிலுவையில யார்கிட்ட அவர் ஜெபம் பண்ணியிருந்தாரு? என் தேவனை யார்கிட்ட அவர் கேட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்கறான். அந்நியன் கேட்கறான், மற்றவங்க கேட்கறான். கெத்செமனே தோட்டத்துல போய் யார்கிட்ட அவர் அவருக்கு ஜெபம் பண்ணியிருந்தாரு? அவரை தேற்றும்படியா தேவதூதர்கள்லாம் வந்தாங்க. கெத்செமனே தோட்டத்துல யார்கிட்ட அவர் அழுந்தாரு அப்படின்னு என்ன பண்ணலாம்? தேவனை அறியாதவன், இந்த செய்தியை அறியாதவன் என்ன பண்றான், கேட்கறான். நமக்கு தெரியும் அவர் யாருன்னு சொல்லிட்டு. அவர் தான் தேவன். அவர் ஏன் அதை ஜெபம் பண்ணாரு? சரி, நாம அதுக்கு விளக்கம் பைபிள்ல இருக்கு. நாம பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்தானம் பெறோம். இயேசு கிறிஸ்து எதுக்காக ஞானஸ்தானம் பெறணும்? யோவாசானன் கிட்ட போய் ஞானஸ்தானம் பெறதுக்கு போறாரு. யோவாசானுக்கு நான் ஞானஸ்தானம் பெற இருக்கேன், நீங்க எதுக்கு ஆண்டவரே என்கிட்ட வந்து என்ன பண்றீங்க ஞானஸ்தானம் பெற? உங்களுக்கு பாதரட்சி வாரை தொழுவது கூட நான் தகுதியற்றவன் அப்படின்னு யோவாசானம் சொல்லும்போது எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கு. அதை செய்யணும், நம்ம செஞ்சு ஆகணும். அதனால இப்ப எனக்கு என்ன பண்ணேன், எனக்கு அவரே ஞானஸ்தானம் தர வேண்டியது. அவரே பரிசுத்த அபிஷேகத்தை தர வேண்டும். ஜலத்தானாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் அவர் பரலோக ராஜ்யத்துக்கு வரப்பே அவர் சொல்றாரு. சொன்னா வந்து அவர் செய்யணும்ல, முதல்ல அதை அவர் செய்யணும்ல. அவர் ஜலத்தான ஞானஸ்தானம் பெற்றாரா? பெற்றாரு. அவருக்கு பரிசுத்த அபிஷேகம் இறங்கி வந்தா இறங்கி வந்து இல்லையா? ரெண்டுமே அவருக்குள்ள எல்லா நீதியும் செய்ய வேண்டியதா இருந்து. இந்த பூமியில ஒரு மனுஷனா தான் இருந்தார். இந்த பூமியில அவரு மனுஷனா இருந்தார். அவருக்குள்ள தேவன் இருந்தார். அவருக்குள்ள தேவன் மனித சரீரத்துல தேவன் வந்து வாசம் பண்ணினார். அவர் தேவனா இருந்தாலும் கூட மனிதனுக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்குதோ அத்தனை நிபந்தனைகளும் மனிதனுக்கு என்னென்ன நிபந்தனை இருந்ததோ அத்தனை நிபந்தனை இருந்தது. ஏன் அவர் மனுஷனா பிறக்க வேண்டியது இருந்தது? நாம் அவரை போல ஆக, அவர் நம்மை போல, நாம் அவரை போல அவர் வந்து நம்மை போல மாறினார். நம்மை அவர் அவருடைய பாகமாக மாற்றும்படியாய் அவர் இறங்கி வந்தார். நமக்காக அவர் வந்ததுனால நமக்கு என்னென்ன இருந்ததோ எல்லாமே அவருக்கு இருந்தது. அவருக்கு பசி இருந்தது, அவருக்கு தாகம் இருந்தது, அவருக்கு கவலை இருந்தது, அவருக்கு கலக்கம் இருந்தது, அவருக்குள்ள சோகம் இருந்தது, அவருக்குள்ள வலி இருந்தது, அவருக்குள்ள வேதனை இருந்தது, அவருக்குள்ள வியாதி இருந்தது. தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லையா? அவருக்குள்ள அப்ப என்ன பண்ண தலைவலின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிட்டு என்ன பண்ணாரு, தனிமையில போயிட்டு ஜெபம் பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருக்குள்ள வேதனை இருந்தது. எல்லாமே கஷ்டத்தையும் எல்லா துன்பத்தையும் மனிதனை போலவே அவர் சகித்து வேண்டியதாரு. நமக்காக, அவருக்காக அல்ல, நமக்காக அதை என்ன பண்ண வேண்டியது, அவர் செய்ய வேண்டியது இருக்கு. அப்போ அவர் ஜெபம் பண்ணணும் இல்லையா? அவர் மனுஷனா வந்திருக்கிறாரு. அவர் யார்கிட்ட அவர் ஜெபம் பண்றாருன்னா அவர்கிட்ட தான் அவர் ஜெபம் பண்றாரு. அவர்கிட்ட தான் அவர் ஜெபம் பண்றாரு. ஏன்னா வேறொரு தேவன் இல்லை, அவர் தான் தேவன். ஆனா இந்த பாத்திரத்தை ஏற்று அவர் என்ன பண்றாரு, செய்யறாரு. இந்த பாத்திரத்துல அவர் பங்கு பெற்றிருக்கிறார். இந்த பாத்திரம் நீங்கும்படி, எனக்கு இந்த பாத்திரம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே சொல்றாரு. ஆனாலும் எனக்கு சித்தத்தின்படி எல்லாம் உங்க சித்தத்தின்படின்னு கேட்கிறாரு.
அதுக்காக தான் வந்தாரு. ஆமென். அவர் மரிப்பதற்காக வந்தாரு. அவர் அடிக்கப்படுது. ஆனாலும் இதை நீங்கும்படி என்ன பண்றாரு? அவ்வளவு வேதனை, துன்பம், மனிதனுடைய பாடுகள் எப்படியா இருக்கு என்பதை தேவன் அங்க வந்து வெளிப்படுத்துறார். அவர் அவ்வளவு சகித்தார். மனிதனை போலவே எல்லாவற்றையுமே அவர் சிலுவையில் அவர் தொகும்போது முழுதுமா மனிதனார். அதனால தான் அவர் அந்த வார்த்தையை சொன்னார், தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போ அவரே ஜெபம் பண்ணாரு சொன்னா நாம கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஏசப்பா எப்பப்பெல்லாம் ஜெபம் பண்ணாரு? சரிகாலையில ஜெபம் பண்ணாரு. 24 மணி நேரம் ஜெபம் பண்ணிதான் இருந்தாரு இல்லையா? அவர் இருக்கும்போது ஜெபித்து கொண்டே இருந்தார். சீசன் கிட்ட கேட்கிறாரு, எனக்காக நீங்க என்ன பண்ணுங்க, 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க, வீட்டிலிருந்து ஜெபம் பண்ணுங்க, வீட்டிலிருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. நீங்க வீட்டிலிருந்து ஜெபம் பண்ணலன்னா என்ன பண்ண முடியாது? உலகத்தை மேற்கொள்ள முடியாது, விசாசை மேற்கொள்ள முடியாது. அதனால விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சீசனுக்கே அவர் தான் பண்ணாரு, போதிக்கிறார். அவரே ஜெபம் பண்ணாருன்னா அவரே இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு ஜெபம் பண்ணாரு. நாம ஜெபம் பண்ணோம் இல்லையா? தீர்க்கதரிசி பிரணாமுக்கு வந்து வரத்தை தேவன் கொடுத்தாரு. என்ன வரும்? முதல் வரமே வந்து நீ எப்படிப்பட்ட வியாதிஸ்தன் உங்ககிட்ட வந்தாலும் சரி, அவனை நீ உன்னை நம்ப வச்சு அவனுக்கு ஜெபம் பண்ணா அந்த வியாதி என்ன வரணும், ஈவன் கேன்சர், அப்ப பெரிய வியாதி கேன்சர் தான், கேன்சர் அந்த உடனே பண்ணும், குணமாயிடும், நீ நம்ப வச்சா போதும் அப்படின்னு இந்த வரத்தை தேவன் கொடுத்தாரு. இந்த வரம் கிரியை செய்யறது தீர்க்கதரிசி நிச்சயமாகவே செய்யும், நிச்சயமாகவே செய்யும். ஏன்னா தேவன் கொடுத்தார் வாக்குத்தத்தம், தேவன் தீர்க்கதரிசி முழுக்க நம்பினார். அப்படி இருந்தும் கூட தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணார், உபவாசம் இருந்தாரு, முழுதுமா ஜெபம் பண்ண. ஒரு மீட்டிங்கு போறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவார்னா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாரு மீட்டிங்கே போவார். அவர் அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. ஆலயத்துக்கு வந்து பிரசங்கம் பண்ணும்போது எனக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, இந்த மீட்டிங்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு என்ன பண்ணாரு கேட்டார். இதெல்லாம் எதுக்காக வச்சிருக்காங்க? ஜெபம் அவ்வளவு முக்கியமானது. ஒரு தீர்க்கதரிசி, மகத்தான தீர்க்கதரிசி, வரம் பெற்ற தீர்க்கதரிசிக்கு உபவாசித்தலும் ஜபமும் அவசியமா இருந்தது. மகத்தான தேவனுக்கே உபவாசமும் ஜபமும் அவசியமா இருந்தது இந்த உலகத்துல பிசாசை மேற்கொள்ளும்படியா. ஏன்னா அந்த அளவுக்கு பிசாசு இந்த உலகத்தை கட்டி வச்சிருக்கு. இப்போ ஒரு இடத்துல ஆராதனை நடக்குதுன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. எவ்வளவு நெருக்குதல்கள், எவ்வளவு பிசாசுடைய வல்லமைகள் அங்க கிரியை செய்ய தெரியுமா? ஏன்னா நமக்குள்ளவே நம்ம ஒரு மனிதனை தொலைப்படுத்தும்படி அவ்வளவு வல்லமையை அவன் பயன்படுத்துறான். ஒரு சபையே அங்க செயல்படும் போது எவ்வளவு பிசாசு கிரியை செய்யும். அதுவும் இந்த உபவாச பிரேயரு இதெல்லாம் வந்து பிசாசுடைய தந்திரங்களை வந்து வேரோடு அழிக்கிற காரியம். அப்படி இருக்கும்பொழுது இதுக்கு தடையா நிறைய காரியத்தை கொண்டு வருவோம். அப்போ இன்னும் அதிகமா நாம என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம், ஃபாஸ்ட்டுக்காக ஜெபம் பண்ணணும். சாப்பிட்றதுலாம் என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம், அழகாக உபவாசம் பண்ணி என்ன பண்ணுங்க, ஆலயத்துடைய வளர்ச்சிக்காக, ஜனங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இவங்க பண்றாங்க இல்லையோ, விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ண வைப்பாங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணணும், ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும், ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் பண்ணணும்ன்றாரு. போதருக்காக ஜெபம் பண்ணணும், போதர் வந்து எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும். இது வந்து ஒரு ஐக்கியம். அதனால்தான் ஒருவனை பற்றி ஜெபித்தால்தான் தேவனே அங்க வருவார். நான் சொல்றோம், எங்கே 2-3 பேர் எப்படி போடணும், அவர் நாமத்துல எப்படி போடணும், ஒரு மன போட சொல்றாரு. ஒரே மாதிரி மனம் இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், அந்த ஐக்கியம் இருக்கணும், ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கிற அந்த இருதயம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் தேவன் வர முடியும். ஒரு மனம் இல்லைன்னா ஜபமே கேட்காது. நீ வந்து ஒரு ஜபத்தை செய்யறனா கூட முதல்ல போயிட்டு உனக்குள்ள இருக்கிற பாவங்களை அறிக்கை செய்யணும். நீங்க மற்றொரு விரோதமா ஏதாவது காரியங்களை பேசியிருந்தா அதை நீ தான் பண்ணணும், அதை வந்து நிறுத்தி செஞ்சுட்டு வரணும். தீர்க்கதரிசி தன்னுடைய இருதயத்துக்குள்ளாக இருந்த ஒரு கஷ்டத்தை பற்றி சொல்றாரு. அவர் வந்து ஒரு பொய் சொல்லிடுறாரு இல்லையா? ஒரு பொய் சொல்லும்போது ஒரு குழந்தைக்கு போய் ஜெபம் பண்ணணும் போறாரு. போகும்பொழுது அந்த குழந்தைக்கு ஜெபம் பண்ணும்போது நீ ஒரு மாய்மாலக்காரன் இருந்து அவருடைய மனசாட்சி அவருக்கு சொல்லி தேவன் சொல்றாரு, நீ வந்து மாய்மாலக்காரனா இருக்கிற, முதல்ல போயிட்டு உன் தப்ப நீ என்ன பண்ணு, நீ வந்து என்ன பண்ண, அதை வந்து சரி பண்ணிட்டு வான்னு சொல்லும் பொழுது இவர் போயிட்டு அந்த டாக்ஸுக்காக இவங்கிட்ட கேள்வி கேட்க வந்த அந்த பசங்களை போயிட்டு என்ன பண்றாருன்னா மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைக்காக என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு. அப்போ அந்த ஜெபம் பண்ணும்பொழுது நாம எப்படி இருக்கணும், எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு பிச்சையும் நம்மளுடைய இருந்துக்குள்ளாக இருக்கக்கூடாது. நாம் வந்து முழுவதுமா ஆண்டோட சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்கணும், முழு இதயத்தோடு அவருடைய சமூகத்தில் நாம அர்ப்பணிக்கணும். நாம் இன்னொருக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்களுடைய நிலைக்குள்ளாக நாம் போயிடணும். ஏதோ ஒரு பணத்துக்காக இல்லை புகழுக்காக எனக்கு நாளா வந்து வல்லமை இருக்குது நான் செய்வேன் அப்படிலாம் இல்லை. அவங்களுடைய நிலைக்குள்ளாக நாம் போகணும். அவங்க நமக்கு அந்த வியாதி வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம உணர்ந்து அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இப்போ ஒரு குழந்தை இல்லாதவங்க நம்மளுடைய குழந்தைக்காக நம்ம இடத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டு வராங்கன்னா
நாம அந்த நிலையில உணரணும். அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும், எவ்வளவு துன்பம் இருக்கும், எவ்வளவு பாடு இருக்கும் என்பதை நாம என்ன பண்ண அந்த நிலையில இருந்து உணரணும். அப்பதான் என்ன பண்ணுவாருன்னா ஆண்டவர் அந்த ஜபத்தை என்ன பண்ணுவாரு கேட்பாரு, ரொம்ப ஆசீர்வாதத்தை நமக்குள்ளாக கொடுப்பாரு. இயேசு கிறிஸ்துவே உபவாச ஜபத்தை இருந்தார் இல்லையா? கர்த்தரே உபவாசம் இருந்தார், 40 நாள் உபவாசம் இருந்தார். தீர்க்கதரிசி உபவாசம் இருந்தார். நாமளும் உபவாச ஜபத்தை கண்டிப்பா என்ன பண்ணணும், செய்யணும். முழு இரவு ஜபத்தை நாம என்ன பண்ணணும், செய்யணும். தீர்க்கதரிசி சொல்றாரு, கிறிஸ்துவ மத்தியில வல்லமை கிரியை செய்யாததற்கும் எழுப்புதல் வராததுக்கும் காரணம்னா அவங்க தனிஞ்சு போயிட்டாங்க. ஆவியில என்ன பண்றாங்க, தனிஞ்சு போயிட்டாங்க. முன்ன மாதிரி இப்ப யாருமே முழு இரவு ஜபத்தை ஏறெடுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. முழு இரவு ஜபத்துக்கு அவ்வளவு வல்லமை. டேவிட் பிரதர் இங்க பிரசங்கம் பண்ணாரு இல்லையா? அவங்க பேசுறது போன்ல பேசினாரு இல்லையா? ஒரு நபர்கிட்ட சாட்சி சொல்ல சொன்னாரு. அப்போ அந்த சாட்சி சொன்னது நானா, அந்த போன்ல மறுமொழியில இருந்து சாட்சி சொன்ன ஜானி என்ற நபர் நானா. நான் என்ன சாட்சி சொன்னேன்னா, அன்னைக்கு சொன்ன சாட்சி என்னன்னா, நாங்க முழு இரவு ஜபத்தை வைக்கிறோம். முழு இரவு ஜபத்தை வைக்கும் பொழுது எங்க தாயார் சொன்ன சாட்சி, அவருக்கு வயிற்றுல பிரச்சனை இருந்தது, முதுகுல பிரச்சனை இருந்தது. ரொம்ப வருஷமா, ரொம்ப ஆண்டு காலமா அந்த பிரச்சனை அவங்களுக்குள்ளாக இருந்தது. அப்போ அந்த முழு இரவு ஜபத்துல அவங்க ஜபிக்கும் பொழுது ஒரு நாள் முழு இரவு ஜபத்துலையும் ஒரு பிரச்சனை அவங்க விட்டு போச்சு. ரொம்ப நாளா இருந்த பிரச்சனை என்னை விட்டு போச்சுன்னு சாட்சி சொன்னாங்க. அப்போ அந்த முழு இரவு ஜபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. பிசாசுகளை வேற இருக்கக்கூடிய அந்த அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணலாம், கிரியை செய்வோம். பிசாசு பார்த்தீங்கன்னா அந்த 12 மணிக்கு மேலே வரைக்கும் அவனுடைய கிரியை இருக்கும். அது கீழே நம்ம ஆண்டு கிரியை செய்து வருவார். அதிகாலையில் அவர் நமக்காக அங்கே இறங்கி வரார். நம்ம அந்த நேரத்தில் ஜபிக்கும் பொழுது அது மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கும். பிசாசுடைய காரியங்கள் யாவற்றையுமே நாம் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம், இந்த பில்லி சுனிய கட்டுகள் யாவரும் மாந்திரிகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அந்த இடத்துல உடையும். அந்த அளவுக்கு வல்லமை அந்த முழு இரவு ஜபத்துக்கு இருக்குது. ஆனால் முழு இரவு ஜபத்தை தேவன் வைக்கதான் சொல்றாரு. கிறிஸ்து என்ன பண்ற, முழு ஜபத்தை செய்ய சொல்றாரு. முழு ஜபத்தை வைக்கணும், உபவாச ஜபத்தை வைக்கணும். ஜபத்துல எப்பொழுதுமே தடுத்து நிற்கணும். திருப்பி பேர் சொல்றாரு, எப்பவுமே ஒவ்வொரு அந்த 3 மணி இடைவெளியில நீங்க என்ன பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு இல்லையா? இப்போ அமெரிக்கால திருதர்சனுடைய சர்ச் இருக்குன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க விசுவாசிக்கு சொல்லியிருக்கிறார், 3 மணி 6 மணி 9 மணி 12 மணி இந்த மணிகள்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும், எந்த மொழியில இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்காக அந்த இடத்துல வேற ஒரு தேசத்துல ஜனங்க என்ன பண்றாங்க, ஜபம் பண்றாங்க, நீங்க ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். இது எப்படி ஒரு டவுட் ஒன்று வந்தது, ஒரு கேள்வி ஒன்று வந்தது. அமெரிக்காவில் 3 மணிக்கு அவங்க ஜபம் பண்ணுறாங்க, சரி, அந்த 3 மணிக்கு நமக்கு இங்கே என்ன மணிக்கு எப்படி தெரியும், நம்ம எப்படி ஜபம் பண்ணுறது, ஒரு கேள்வி, ஒரு டவுட்டு தான் ஜனங்கள் பண்ணுறது. அதுக்கு நாங்கள் கேள்வி கேட்டோம். ஜோசப் பிரணாம் அவருக்கு மெசேஜ் போட்டு அங்கே கேள்வி கேட்டோம். இது போல ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது, எப்படி அங்கே 3 மணி இருக்கும்போது இங்கே வேற மணியாக இருந்தால் நாங்கள் எப்படி ஜபம் பண்ணுறது, 3 மணி 6 மணி அது நீங்கள் ஜபம் பண்ணுங்க, திருப்பி சொல்லியிருக்காரு, நீங்கள் ஜபம் பண்ணுங்க. ஆனால் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை சொல்றேன், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க தானே சொல்லுது, எல்லாரும் ஜெபம் பண்ணி தானே சொல்லுது. நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. அவங்க எப்போது ஜெபம் பண்ணி, இப்போ இங்க 3 மணினா இன்னொரு தேசத்துல ஒரு 1 hour கழிச்சு ஒரு 3 மணியா இருக்கும். அப்போ அவங்க ஜெபிச்சாங்கன்னா அது ஒரு செயின் பிரேயர்ன்றார். செயின் பிரேயர் 24 மணி நேரம் மனவாட்டி உலகம் என்ன பண்ணுவான், இந்த 3ன்னா ஒரு தேசத்துல வேற ஒரு நேரத்துல 3 மணி ஆகும். அது ஜெயிக்கும் போது இந்த 3 மணி அடுத்த 3 மணி அடுத்த நிமிஷமா கொண்டு இருக்கலாம். அது செயின் பிரேயர் உலகமும் இருக்கும், நிக்காத ஒரு பிரேயர். 24 மணி நேரம் மனவாட்டி என்ன பண்ணுறான், ஜெபித்து கொண்டே இருப்பான். அதனால ஜெபித்து கொண்டே இருங்க. தானியேல் என்ன பண்ணாரு, 3 வேளை ஜெபம் பண்ணாரு. தானியேல் ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் போடலாம். அப்படியே நயவாண்டியா பார்த்தேன், இவர் ஜெபம் பண்றாரா, அவருடைய தேவனை நோக்கி ஜெபம் பண்றாரா, சட்டம் போடலாம். அவர் ஜெபம் பண்ணக்கூடாதபடி சட்டம் போடலாம். அப்படி சட்டம் போட்ட உடனே தானியேலும் போயிட்டு ஜெபம் பண்றாரு, ஜன்னலை திறந்து வச்சு. இவன் பார்த்துட்டு ராஜா கிட்ட சொல்றாங்க, ஜெபம் பண்ண கூட சொன்ன ஜெபம் பண்ணுவான். இந்த சிங்கத்தின் கீழ தானியேல போடுறாங்க. ஆனாலும் தானியேல் தன்னுடைய ஜெபத்தை நிறுத்தினாரா, முழு இரவு ஜெபத்தை அன்னைக்கு பண்ணாரு தானியேல். அந்த சிங்கத்தின் கவையில முழு இரவு ஜெபத்தை பண்ணாரு. விடுதலை கிடைச்ச சிங்கத்துடைய வாயை தேவன் என்ன பண்ணாரு, கட்டி போட்டாரு. தானியேல் முழு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அதே சூழ்நிலை தான். அவங்களும் ஜெபிக்க கூடாது, அவங்க அவங்க ஆண்டரை வணங்க கூடாது, அவங்களுடைய ராஜாவை பத்தி பரிசாட்டினா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ராஜா அந்த சிலைக்கு முன்னாடி அடி பண்ணிடணும், வணங்கணும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியாது சொல்லிட்டாங்க.
எடுத்துன்னு போயிட்டு அவங்களை தூக்கி போயிட்டு நெருப்பு சொல்ல போடுபடியா கொண்டு போறாங்க. நைட்டெல்லாம் ஜெபம் பண்றாங்க. அவங்க இது நடக்கும் போது தெரிஞ்சு நைட்டெல்லாம் ஜெபம் பண்றாங்க. தேவனே காட்சியில இறங்கி வந்து அழகா சொல்றாரு, இந்த தேவத்துல நான் போறேன்னு சொன்னா, அந்த தேவத்துல நான் போறேன்னு சொன்னா, நீங்க என்ன போறீங்க, நானே போறேன்னு சொல்லிட்டு ஆண்டு என்ன பண்ணாரு. நம்முடைய தேவன் அப்படிதான், மத்தவங்கிட்ட கொடுக்க தெரியாது, அவரே காட்சியில இறங்கி. அதான் சொன்னாரு, வானம் பூமி விழுந்து போனோம் என்னுடைய வார்த்தை, நான் உலகத்தின் முடிவு பிறந்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. உலகத்தின் முடிவு பிறந்த ஒரு தூதனை அவர் வந்து பாதுகாப்புக்காக எப்பவுமே வச்சிருக்கிற பரிசுத்த வேதம் சொல்லுது. இருந்த போதிலும் அவரே மகத்தான தூதனாய் நம்மோடு கூட இருக்கும்படியாய் அவர் வந்து இறங்கி வர்றார். அதுதான் நம்முடைய தெய்வம். நம்ம விடுறதே கிடையாது, நம்ம திக்கற்றவளா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எப்பொழுதுமே அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய காட்சி பற்றி சொல்லும் பொழுது அவங்க செஞ்சிருந்த காரியத்தெல்லாம் தேவன் பார்த்து கொண்டே இருந்தாரு. அவங்க தூக்கிட்டு போய் போட்டவங்க கூட வெந்து போயிட்டான், செத்து போயிட்டான். ஆனா இவங்களை வந்து நெருப்பு என்ன பண்ண முடியல, சேதப்பட்டு. அது ஒரு முழு ஜெபம். அதே போல அம்ராம் யோகாபாத், மோசேயினுடைய தாய் தகப்பன்மார். அம்ராம் வந்து நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணுவார். நைட்டெல்லாம் தீர்க்க சொல்றாரு, நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணுவார். அவர் அந்த குழந்தை சாகடிக்கும்படி ராஜா கட்டளை போட்ட போது நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணார். தேவன் காட்சியில வந்து அந்த குழந்தையை காப்பாற்றி அந்த ராஜாவுடைய வீட்டில் வரும்படியா மிகப்பெரிய காரியத்தை செய்தார். முழு ஜெபத்திற்கான ஆசீர்வாதங்கள் தீர்க்கதரிசி முழு ஜெபம் பண்ணி இருப்பாரு. எப்பவுமே ஜெபம் பண்ணுவார். அதிகாலையில போயிட்டு காலையில எழுந்து போயிட்டு என்ன பண்ணுவாரு, ஜெபம் பண்ணுவார். ஓயாம ஜெபம் பண்ணுவார். ஜார்ஜ் கார்டர் அப்படின்ற ஒரு சகோதரி 8 வருஷம் 9 மாசம் படுத்த படுக்கையாக்குறாங்க காசுமையில. அவனுக்காக ஜெபம் பண்றாரு. கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் அதிகாலையில எழுந்து ஒரு காட்டு பகுதியில போயிட்டு அவர் வந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த காட்டுல இருந்து புதர்ல இருந்து ஒரு அக்னி அங்க அவர்கிட்ட பேசுது. என்ன சொல்லு, இப்ப போயிட்டு என்ன பண்ண, அந்த சகோதரி கிட்ட போயிட்டு ஜெபம் பண்ண, அவர் சுகமானார் சொல்லு. அவர் சொல்லும்போது அங்க வந்து தீர்க்கதரிசி வந்து அந்த சகோதரி கிட்ட சொல்லும்போது அந்த சகோதரி என்ன பண்றான், சுகம் பெற்று 8 வருஷம் 9 மாசம் காசு அவதிப்பட்டு ஒரு சகோதரி வந்து இப்படியா ஜெபம் பண்றான். என்னன்னா, நான் அந்த ஜப வரிசையில ரொம்ப கடைசியில் எனக்கு டோக்கன் கிடைக்க மாட்டேது. ஜப வரிசையில் என்னால நிற்க முடியல, ரொம்ப பின்னாடியும் கிடைக்காது. ஆண்டவரே எனக்கு என்ன கிடைக்கணும், ஜப வரிசையில் நான் 3வது ஆளா ஜெபம் பண்ணணும். நான் என்ன பண்ணோம், 3வது ஆளா ஜெபம் பண்ணணும், எனக்கு 3வது டோக்கன் கிடைக்கணும் அப்படின்னு அந்த அம்மா ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணிட்டு அவங்க போறாங்க. டோக்கன் ஆனால் 97 வருது. ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. நான் 3வது நம்பரை கேட்டேன், 97 அப்படின்னு நம்பர்ல எனக்கு டோக்கன் கிடைச்சிருக்குது, ஜப அட்டை கிடைச்சிருக்குது. அது நான் அப்செட் ஆயிடும். தீர்க்கதரிசி எப்பவுமே என்ன பண்ணுவார்னா, அவர் அங்க என்ன தோணுதோ அதை கேட்பாரு. அந்த ஜப அட்டையில 10 இருந்து சொல்லுங்க, 20 இருந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இந்த அம்மா என்ன ஜபம் பண்ணிச்சு, நான் 3வது ஆளா அங்க இருக்கணும். அதுக்கான இவர் என்ன பண்றாரு, 100 இருந்து கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரு, 100, 99, 98 இப்படி கூப்பிடுறாரு. 2 வருஷத்துல கூப்பிடுறாரு. அப்படி பார்த்தா அந்த மாதிரி தான் 3வது ஆளா தேவன் ஜபத்துக்காக பதில் அளிக்கிறார். அவர் ஏதோ ஒரு வகையில நிச்சயமா அங்க என்ன பண்றாரு, பதில் அளிப்பார். அதுதான் நம்முடைய தேவன். தேவன் வந்து ஜபத்துக்கு பதில் அளிக்காத தேவன் அல்ல. ஜபத்தை நீதிமாவுடைய ஜபத்துக்கு அவருடைய செடி வந்து திறந்துட்டு சொல்லுங்க. அது ரொம்ப பிரியம். அவன் ஜெபிக்கிற ஜபம் அவருக்கு ரொம்ப பிரியம். என் பிள்ளை எப்ப கேட்க போறான், அது எப்படி கேட்கணும்னு கத்து கொடுத்தாரு இல்லையா. ஒருத்தர்கிட்ட யாசகம் கேட்க ஒரு அம்மா அனுப்பான் போது கதவை தட்டுது, எனக்கு உதவி செய்ய அவன் திறக்க மாட்டான், முடியாது போமாட்டான். திருப்பி போயிட்டு அந்த அம்மா கேட்டே இருக்குது. அப்போ அவன் சளிச்சு போயிட்டு திருப்பி தொந்தரவு பண்ணே சொல்லிட்டு என்ன பண்ணான், அந்த அம்மாக்கு அவன் உதவி செய்யறான் அப்படின்னு ஏசப்ப சொல்ற. அப்போ நீங்களும் என்ன பண்ணுங்க, விடாம கேட்டுக்கொண்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். நிச்சயமாக ஆண்டவர் ஜபங்களுக்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். விடிய காலையில ஜெபம் பண்ணணும், மதியான நேரத்துல ஜெபம் பண்ணுங்க. இரவு நேரங்கள் ஃபேமிலி ப்ரேயர் கண்டிப்பா எங்க தீர்க்கதரிசி எப்பவே சொல்லுவார், டோன்ட் ஃபர்கெட் த ஃபேமிலி ப்ரேயர். அதை நீங்க மறக்காதீங்க. ஐ வில் மீட் யூ தேர்னு சொல்றார். நான் உங்களை அங்க சந்திப்பேன். நிச்சயமாக அது அந்த ஜபத்துக்கு தேவை. தீர்க்கதரிசியோட வீட்டுல ஒரு சேர் இருக்குன்னு சொல்றாரு, ஒரு டேபிள் இருக்குன்றார். அதுக்குமே காலியாக வச்சிருப்பாங்க. அதை சுற்றி தான் அவங்களுடைய பிள்ளைகள்லாம் அவரும் சேர்ந்து உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் அது காலியாக இருக்குது, ஏன் அதை சுற்றி அதில் எப்பொழுதுமே தேவன் உட்கார்ந்து இருக்கிறாரு என்பது என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு தெரிஞ்சு. ஆபிரகாம் இல்லைங்க, அவர் வந்து ஆட்சி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இருக்கு இல்லையா, ஒயிட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அந்த அசம்பிளியில் ஒரு சீட் எப்பவுமே காலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க தேவன் இருக்காரு அப்படின்னா. அப்படிப்பட்ட ராஜாக்கள் இருந்த போது அந்த தேசம் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. எப்பொழுதுமே ஆபிரகாம் பற்றி சொல்லும்போது எந்த காரியத்தை செய்தாலும் ஜெபம் தான்
செய்வாரு ஆபிரகாம் சொன்னார். அதனாலதான் அவர் அவ்வளவு சிறந்த ஒரு ஒரு ராஜாவா இருந்தாரு, பிரசிடண்டா இருந்தாரு. அவ்வளவா கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஜனங்கள் என்ன பண்ணாரு, வழிநடத்தினாரு அப்படின்னு சொன்னாரு. அப்போ நம்முடைய வீட்டுக்குள்ளாக ஜெபிப்பதற்கான தனி அறை நிச்சயமாக இருக்கணும். பெற்றோருக்கு தெரியாம பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை திரும்ப சொல்றாரு. பெற்றோருக்கு தெரியாம பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரே காரியம்னா, ஒரு அறைக்குள்ள போயிட்டு என்ன பண்ணணும், ஜெபம். தனி அறை வந்துடணும். அந்த அறைக்குள்ள போயிட்டு யாருக்கும் தெரியாம, பெற்றோருக்கும் தெரியாம நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தனி அறை நிச்சயமாக அங்க இருக்கணும். தனிமையா இருக்கணும். அப்போ அந்த அதான் திருப்பதி எல்லாம் மலைக்கு போனாரு, காட்டுக்கு போனாரு. அங்க அந்த இடத்துல போயிட்டு ஜெபம் பண்ண. நான் காட்டுக்கு வேட்டையாடுறதுக்கு மட்டும் போறதில்ல, மலைக்கு வேட்டையாடுறதுக்கு மட்டும் போறதில்ல, அங்க நான் ஜெயிப்பதற்காக போறேன், தேவனோட தனிமையில இருப்பதற்காக போகிறேன். தேவனோடு கலந்துரையாடுதல் அதுக்கான வழி எப்படின்னு சொன்னா, முதல்ல நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும். நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும். அதுக்கப்புறம் நம்முடைய ஜெபம் பாவம் மன்னிக்கப்படணும். நம்முடைய ஜெபம் நம்ம பரிசுத்தப்படுத்திக்கணும். அப்புறம் தேவனிடத்திலிருந்து கட்டளை, ஜெபத்து மூலமா தேவனிடத்திலிருந்து கட்டளை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் நம்ம செயல்படணும். இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். பாவம் மன்னிக்கப்படணும், ஆண்டவரிடத்திலிருந்து பாவம் மன்னிக்கப்படணும். நாம் நம்ம பரிசுத்தப்படுத்திக்கணும். ஆண்டவரிடத்திலிருந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரிடத்திலிருந்து ஜெபத்தின் மூலமா நமக்கு தேவன் கட்டளை கொடுப்பாரு. அந்த கட்டளை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்படிதான் தேவனிடத்துல நாம கலந்துரையாடணும் அப்படின்னு திருப்பி சொல்றாரு. ஜெபம் தேவனோடு கலந்துரையாட செய்கிறது. நாம் உன்னதமான நிலையை அடைவதற்கு ஜெபம் ரொம்ப ஆசீர்வாதமாக. ஜெபிக்கும் பொழுது நீங்க எவ்வளவு அதிகமா ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமா ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக போக முடியும். ஆண்டவர் நம்மிடத்துல வர முடியும். நம்ம எவ்வளவு ஜெபிக்கிறோமோ துதிக்கிறோமோ அவருடைய பிரசன்னம் நமக்குள்ளாக இறங்கி வரும். ஜெபம் தான் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. ஜெபம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபிப்பதற்கு முன்பதாக நம்முடைய பாவ குற்றங்களை நாம் அறிக்கை செய்யணும். பாவ குற்றங்களை அறிக்கை செய்து அவர் ரத்தத்தின் மூலமாய் அவரை அணுகணும். அதுக்கப்புறம் நாம ஜெபிக்கணும். நம்முடைய வேண்டுதல்களை அவரிடத்துல தெரியப்படுத்தணும். எவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்றது, எவ்வளவு நேரம் உபாசிக்கிறது அப்படின்னு நான் திரும்ப சொல்றாரு. நீங்க மயங்கி விழுகிற அளவுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. அதை விட்டு விலகாம இருங்க. திரும்ப சொல்றாரு, நான் 50 பேருக்கு ஜெபம் பண்ணி அந்த 50 பேருக்கு சுகம் கிடைக்கலனாலும் கூட 51வது அளவுக்கு நான் போய் ஜெபம் பண்ணுவேன். அந்த 50 பேருக்கு நான் ஜெபம் பண்ணி 50 பேருக்கு சுகம் கிடைக்கல கூட 51வது அளவுக்கு போயிட்டாரு ஜெபம் பண்ணுவேன். அவ்வளவு ஜெபத்தை நாம என்ன பண்ணோம், செய்யணும். உபவாச ஜெபத்தை செய்யுங்க, முழுவதும் ஜெபத்தை செய்யுங்க. பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு சாட்சிகள் இருக்குது, தீர்க்கதரிசிகளுடைய செய்தியில நமக்கு சாட்சிகள் இருக்குது. ஜெபத்தினாலதான் நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும். கர்த்தர் யாவரையும் பெற்ற நாமத்தால் ஆசீர்வதிப்பாராக. அவர் ஜெபத்தை செய்யறாங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள ராஜாவே, தகப்பனே, இந்த ஆராதனையில கலந்து கொண்ட யாவரையும் அவருடைய குடும்பங்களுக்கு சமூகத்தில் வைக்கிறேன். தகப்பனே, ஒரு உபவாசித்து ஜெபத்தை நீர் கேட்டிருக்கிறீர். தகப்பனே, நீர் சாலமோன் ஜெபித்த பொழுது தேவன் அந்த ஆலயத்திற்குள்ளாக நீர் அக்னி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக இறங்கி வந்தீர். இந்த வேலையில தகப்பனே, இந்த ஆராதனையில கலந்து கொண்ட உங்களுடைய ஆலயங்களாகிய இந்த சரத்துக்குள்ளாக நீர் கலந்து வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தகப்பனே பாதுகாப்பாக இறங்கி வந்து அவர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் என் தேவன் அவன் தேவையை சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். விளையாட பெற்ற நாமத்தினாலே, விளையாட பெற்ற ரத்தத்தாலே, உங்களுடைய பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் அபிஷேகத்தினாலும் வந்திருக்கிற சிறியர் முதல் பெரியவர் வரைக்கும் யாவரையும் நிரப்புங்க தகப்பனே. அவர் வீட்டுக்குள்ளாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தகப்பனை நிவர்த்தியாக்குங்க. எந்த சாவுமா இருந்தாலும், அது சந்ததியாக வருகிற சாபமா இருந்தாலும் பாவமா இருந்தாலும் யாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேலையில நீக்கி போடும்படியாக வல்லமையுள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் பாதுகாத்துக் கொள்கிறார். இந்த ஆராதனை உயர்த்துகிறாங்க. இந்த ஆராதனையில ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே இந்த சபை பெருகுவதாக. சோதரரை ஆசீர்வதிங்க, குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க, சபை விசுவாசிகள் யாவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து வெளியேற பெற்ற நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். சோதரரை என்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.
உண்மையாகவே ஒரு ஜெபம் என்றால் எவ்வளவு பெரிய காரியம் என்பதை எளிமையான வழியிலே அநேக ரகசியங்களை தேவ ஆவியின் மூலமாக மேய்ப்பர் ஜானி அவர்கள் நம்மிடத்தில் தேவனுடைய வார்த்தை கொடுத்தார். உண்மையாகவே எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்தது என்று சொல்லணும். அல்லேலூயா. உண்மையாகவே இதுதான் நமக்கு இன்னைக்கு தேவையா இருக்கிறது. அநேக ரகசியங்கள், அநேக ரெவலேஷன் பேசலாம், ஆனால் அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்றோம், தேவனை தெரிந்து கொள்றோம், கரெக்டு தான். ஆனால் நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தேவைகள் என்ன என்பதை நாம் தேவனிடத்தில் சொல்வதற்கு அது ஜெபம் மாத்திரம் தான் ஒரே வழியா இருக்கு. அதுதான் சகோதரர் சொன்னாரு, எவ்வளோ காரியங்கள், இவ்வளோ வேதாகமத்தில் இருந்தோம், தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் இருந்தோம், எவ்வளோ காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில இருந்து சொன்னது. இதெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? உண்மையாகவே அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். அவர் பழைய ஏற்பாடு மாத்திரமல்ல, அவர் புதிய ஏற்பாடு மாத்திரமல்ல, அவர் இன்றைக்கும் அவர் தேவனாதான் இருக்கிறார். அவர் யாருக்காகவும் தன்னுடைய குணலட்சத்தை யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளவே மாட்டார். நாகரிகம் வளரலாம், டெக்னாலஜி வளரலாம், என்ன வேணாலும் வளரலாம், ஆனா இயேசு கிறிஸ்துவோட தன்மை, அவருடைய அணுகு விதம், அவருடைய எண்ணம் ஒருபோதும் யாருக்காக அவர் மாற்றிக்கொள்ளவே மாட்டார். அன்றைக்கு ஆதாம் எப்படி ஜெபிக்கும் போது அவன் ஜெபத்தை கேட்டானோ, அதே முதலாம் நபர் எப்படி ஜெபத்தை கேட்டாரோ, இன்றைக்கு ஜெபிக்கிற, கடைசியா ஜெபிக்கிற நம்ம கேப்ரியலுக்கு ஜெபிக்கிற ஜெபத்தை கூட தேவன் கேட்பார். அவருடைய பார்வையில் சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்க, அந்த மாதிரி யாருமே இன்னைக்குதான் வந்திருக்காரு, நாளைக்கு தான் வந்திருக்காரு, 10 வருஷமா இருக்காரு, 50 வருஷமா, அதெல்லாம் தேவனுடைய பார்வையில பார்க்கவே மாட்டார். அவர் உண்மையாகவே மனம் திரும்ப விரும்புகிற ஒரு பாவி ஜெபத்தை தேவன் கேட்பார். உண்மையாகவே சகோதர மூலமாக நாம் உண்மையாகவே நம்ம ஜெபத்துக்கு இனிமேல் வரும் காலங்கள் நாம் ஜெபத்துக்கு மரியாதை கொடுப்போம், ஜெபத்துக்கு நாம் பயப்படுவோம். உண்மையாகவே பாருங்கள், ஒவ்வொரு சகோதரர் சொன்னது போல கர்ப்பத்துக்காகவே ஜெபித்தார்கள், கர்ப்பத்துக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஜீவனுக்காக ஜெபித்தார்கள், எசேக்கியா ஜீவனை பெற்றுக் கொண்டார்கள். பாருங்க, யோனா அப்படியாக தன்னுடைய தெருல இருட்டா இருக்கு, மீன் வயிற்றுக்குள்ள போய் இருட்டா இருக்குது, ஆனாலும் அவனுக்கு ஒரு எண்ணம் வருது. தாவீது சொன்னது போல, நான் பாதாளத்தில் போட்டாலும் நீ அங்கேயே இருக்கிறேன், நான் பரலோகத்துக்கு வேணாலும் நீ அங்கேயே இருக்கிறேன் சொன்னது போல, அந்த சாலமோனுடைய அந்த வேண்டுதலை அந்த யோனா வாசிச்சிருப்பார், அந்த வேத வசனத்தை வாசிச்சிருப்பார், அநேக நேரத்தில் ஜெபிச்சிருப்பார். அந்த ஜெபம் அவருடைய எண்ணத்துக்கு வந்த போது உண்மையாகவே அந்த சாலமோன் ஆலயத்தை நோக்கி, ஆண்டவரே நான் எதை நோக்கி பார்க்கிறேன்னு தெரியல, ஆனா நான் பார்க்கிறது கண்டிப்பா நான் விசுவாசத்தோடு அந்த சாலமோன் ஆலயமா தான் இருக்கணும். அது விசுவாசத்தோடு அந்த இருட்டு அறையில ஜெபிக்கும் போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு 3 நாளுக்கு அப்புறம் உண்மையாகவே தேவன் அவனை அந்த மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றினார். உண்மையாகவே அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு நாம் உண்மையாகவே நாம் தலை வணங்குவோம். அப்படிப்பட்ட இந்த வெளிப்பாடு உள்ள சாதாரண ஒரு ஸ்தாபன மக்களே ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்பார் என்றால், இந்த ரெவலேஷன் மகத்தான இந்த செய்தி, இந்த 2ஆம் வருகையிலே தேவன் வார்த்தையா தீர்க்கதரிசிக்குள்ளாக வந்திருக்கிறார் என்பதை, அந்த விசுவாசத்தை பெற்றிருக்கிற நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் எப்படி கேட்காம போவார்? உண்மையாக சகோதரர் சொன்னது போல, எல்லா நாடுகளிலும் ஜெபிக்கும் போது ஒரு செயின் பிரேயர், அது உண்மையாகவே அது ஒரு செயின் பிரேயர், அது ஒரு சங்கிலி போல அந்த ஜெபமானது. இப்ப நம்ம இங்க ஜெபிக்கிறோம், அதுக்கப்புறம் 2 மணிக்கு நாட்கள் ஜெபிப்பாங்க, அப்படியே போயிட்டே இருக்கும். தேவன் சந்தோஷப்படுவார். பரலோகத்துல மாத்திரம் பரிசுத்தர் துதிக்கல, இந்த பூமியிலே நாங்க இந்த பரலோகமே இன்னைக்கு மனவாட்டிக்குள்ள இருந்து அதே வார்த்தை பரிசுத்தர் 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 ஓயாமல் நாம் துதித்துக் கொண்டிருப்பதே தேவனோட பிரியமாக இருக்கிறது. ஒரு நட்பான சகோதர சகோதரி, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், நான் எனக்கு எவ்வளவு நாலேஜோனா இருக்கலாம், ஆனா தேவனுடைய சமூகத்தில் உன்னை ஒன்றுமே இல்லை என்று தாழ்த்து. ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நான் பாவிலும் பிரதான பாவி ஆண்டவரே, என்னை காட்டிலும் மேலான மனுஷனும் இல்லை, என்னை காட்டிலும் யாரும் ஆண்டவரே யாரை காட்டிலும் நான் ஆண்டவரே மேலானவன் கிடையாது ஆண்டவரே, என்னை காட்டிலும் யாரும் கீழானவர்கள் இல்லை ஆண்டவரே, நாம் எல்லோரும் சரிசமமாக நாம் கிறிஸ்துவின் மனவாட்டியாக கிறிஸ்துவின் ஒரு அபயங்களாக நாம் இருக்கிறோம் ஆண்டவரே. உண்மையாகவே ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம், நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் விண்ணப்பிக்க நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பிறருடைய ஸ்தானத்தில் இருந்து பார்ப்பது ஆண்டவரே எங்களுக்கு ஒரு உண்மையாகவே ஒரு நல்ல சூழ்நிலையாக இருக்கும் ஆண்டவரே.
எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உண்மையாகவே நீங்கள் கர்த்தரை மூடிக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்கள் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் அப்படியாக சொல்கிறார், நீங்கள் பலிபீடத்தண்டையில் வந்து நீங்கள் அப்படியாக ஒரு காரியத்தை ஜெபிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த எனக்குள்ளாக இருக்கிற அசுத்தத்தை நீர் எடுத்துக்கொள்ளும். இந்த பீடத்தண்டையில் வந்து ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த பீடத்தண்டையை வந்து நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நீங்கள் இருதயத்தில் நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எனக்குள்ள இருக்கிற எல்லா பாவ காரியத்தையும் நீர் ஆண்டவரே உம்மிடத்தில் நான் கொடுத்து விடுகிறேன். உம்மிடத்தில் உள்ள பரிசுத்தத்தை ஆண்டவரே எனக்கு தரும்படியாக ஆண்டவரே நாங்கள் உண்மையாகவே நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்குள் பரிசுத்தம் இல்லை. இந்த நாளுக்குரிய வார்த்தை, இந்த நாளுக்குரிய தேவன், நாளுக்குரிய கிறிஸ்து ஆண்டவரே, இந்த பரிசுத்தமானவர் எங்களுக்கு இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே முதலாவது உங்களுடைய ராஜ்யத்தை ஆண்டவரே பரிசுத்த ஆவியை நாங்கள் தேட எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு உண்மையாகவே நீர் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே எங்களை நீங்கள் திக்கற்றவர்களாக விடாது. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே நான் போய் தேற்றுவாளர் அனுப்புகிறேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, உண்மையாகவே எங்களை தேற்றுகிற ஒருவர் இருப்பார் என்றால் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை ஒன்று மாத்திரம் ஆண்டவரே. அது நீர் ஒருவர் மாத்திரம் ஒன்று மாத்திரம் ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஜெப சந்தியோடு இருக்கும் போது ஆண்டவரே மெய்ப்பரை மறைத்து ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு நல்ல ஒரு எச்சரிப்பை கொடுக்கும்படியாக உண்மையாகவே எங்களுக்கு கர்த்தாவே ஜானி ஐயா மூலமாக நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவர். அவருடைய ஊழியத்துக்காகவும் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே அவரை கொண்டு இன்னும் எளிமையாக அந்த திருவள்ளூர் பகுதியில் ஆண்டவர் அவர் செய்கிற ஊழியத்துக்கு அந்த பகுதியில் அவர் இன்னும் அதிகமாய் அவர் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சிறு கூடாரத்துக்கு வந்து ஆண்டவரே எங்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து ஆண்டவரே நானும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே கிறிஸ்துவின் அவயம் என்று ஆண்டவரே உண்மையாகவே ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தாவே யாரும் செய்யாத ஒரு காரியம் உண்மையாகவே ஒரு சகோதரனுடைய சபைக்கு சென்று ஆண்டவரே ஒரு உண்மையான ஒரு சபையில் சொல்கிறார், ஒரு பாஸ்டிங் பீரியட்ல தான் உண்மையான விசுவாசிகளை பார்க்க முடியும் என்று. ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவர் சிறு ஜனங்களாக இருந்தாலும் ஆண்டவர் சிறு ஜனங்களுக்காக ஆண்டவரே இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு தேவனுடைய வார்த்தை கொண்டு வந்த சகோதரனுக்காக ஜானி ஐயா அவர் மனைவி பிள்ளைகளுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவரை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை தேவை எப்போதும் அவரோட கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இன்னமாய் ஆண்டவரே அவர் அநேக சபைக்கும் அநேகருக்கு அவருடைய செய்தி அவருடைய வார்த்தை அவர் மூலமா நீ பேசுகிற வார்த்தை பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆண்டவரே, அவரை மேலும் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, நாம் ஜெப சிந்தையோடு இருக்கும் பொழுது நாம் இப்போது ஜெப ஆராதனைக்குள்ள கடந்து போகலாம். அநேக ஜெப விண்ணப்பங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு ஜெப விண்ணப்பம் கேளுங்க. பொதுவான விண்ணப்பம், இந்த நாளுக்குரிய செய்தி, இந்த மகத்தான செய்தி சேர்த்துப்பட்ட பகுதியிலும் திருவண்ணாமலை பகுதியிலும் பல்லாவரத்தில் நடத்துகிற சகோதரர் எயிலுடைய சபையிலும் திருவண்ணாமலை நடத்துகிற பாலுடைய சபையிலும் சேர்த்துப்பட்டு நடக்கிற நம்முடைய சபையிலும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாது இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கும்படியாக இந்த 3 சபைக்காக பொதுவான விண்ணப்பமாக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு இது பொதுவான விண்ணப்பம், விசேஷமாக இந்த 3 சபை எங்கெங்கெல்லாம் மனவாட்டிகள் வித்துக்கள் இருக்குதோ அந்த வித்துக்கள் எல்லாம் ஆண்டவர் தேவன் கொண்டு வரணும். விசேஷமாக இந்த 3 சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லாம இன்றைக்கு முதலாவது விண்ணப்பத்தை நம்ம இருக்கிற சகோதரி எலிசபெத் அவர்கள் இந்த 3 சபைக்காகவும் இந்த மனவாட்டி எங்கெல்லாம் கொடுக்கிறார்களோ அங்கே தேவன் பிரசன்னமாகி அந்த ஜெபத்தை எல்லாம் அந்த ஆராதனை எல்லாம் தேவன் அங்கீகரிக்கும்படியாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தை கொடுத்த பாஸ்டர் ஜானி அவருடைய ஊழியத்துக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் ஒப்பு கொடுத்து பொதுவான விண்ணப்பம் 3 சபைக்காகவும் ஒரே ஒரு விண்ணப்பம் பாஸ்டர் ஜானி ஐயாக்காகவும் அவருடைய ஊழியக்காகவும் சபையாருக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் ஒப்பு கொடுத்து நம்ம மத்திய சகோதரி எலிசபெத் அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். స్తోత్రం 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 தகப்பனே, என் தேவாதி தேவனே, ஏக சக்கராதிபதியே, 1000 சிறந்தவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்நாளில் கூட உபவாசித்து செபிக்கும்படி ஆண்டவரே இந்த சமூகத்தில் வரும்படி எங்களை கிருபை செய்து நன்றி.
இது ஆண்டவரே ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் ஒழிய வேறு எதினாலும் ஆண்டவரே ஓட்ட முடியாது சொன்ன வார்த்தையின்படியா இது ஆண்டவரே ஸ்தோத்திரம். அண்ணால் கூட ஆண்டவரே குழந்தை இல்லை என்று மலடியா அழுந்த போது ஆண்டவரே சமூகத்தில் வந்து ஆண்டவரே கண்ணீர் வடித்தால் ஆண்டவரே அப்பொழுது ஆண்டவரே அவர் கண்ணீரை கழிப்பாய் மாற்றினீர். ஆண்டவரே ஆண்டவரை சாப்பிடாமல் பசியோடு ஆண்டவரே சமூகத்தில் வடித்த கண்ணீருக்கு பலி தந்தது போல நாளும் கூட எங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை கேட்க உதவி செய்தி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உதாரணமாய் காண்பித்த சகோதரோடு கூட ஆண்டவரை மேம்பரோடு கூட உடைய கரம் இருக்கட்டும். ஜானகியோடு கூட அவங்க மனைவி பிள்ளைகளோடு கூட உடைய கரம் இருக்கும்படியாய் அவங்க ஊழியத்தை அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியா இன்னுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே ஊழிய காரியங்கள் எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இது ஆண்டவரே ஊழியக்காரர் ஊழியம் செய்யப்படும் போது ஆண்டவரே அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் உங்களுடைய நாமத்தினால நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதுதான் தாயார் கூட ஆண்டவரே இருந்த பிராணம் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால சுகம் உண்டானது ஆண்டவரே. இதோ ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், இதோ என் மகள் பிழைப்பாள் என்று சொன்ன ஆண்டவரே. அப்பா அந்த ஆண்டவரே 100க்கு அதிபதி போல் ஆண்டவரே இதோ ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே எங்களுக்கு அற்புதம் நடக்குமே என்று ஆண்டவரே வந்து எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொருக்காக நன்றி ஆண்டவரே. நீர் அப்படியா செய்ய போற தயவுக்காய் நன்றி. அது மாபெரும் ஆண்டவரே இதோ சபையை நடத்தி கொண்டு இருக்கிற தியாகத்தோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர் ஆண்டவரே பால்வதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இது அந்த கிராம பகுதியில் கூட ஆண்டவரே சுப்பா படிப்பறிவு இல்லாத ஜனங்கள் மத்தியில உங்களுடைய ஆண்டவரே தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் ஆண்டவரே ஏதோ நாள் கூறிய ஆண்டவரே தீர்க்கதரிசியின் ஆண்டவரே அப்பா வார்த்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே அந்த இடத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற சகோதரோடு கூட இருங்க ராஜா. எந்த விடயத்தில் எப்படி பேச வேண்டும் என்று ஞானத்தையும் கிருபியும் ஆண்டவரே சகோதரோடு கூட இருந்து நடத்துங்க. இது வருகிற ஒவ்வொரு ஆண்டவரே சகோதர சகோதரிகளும் அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு ரட்சிக்கப்பட உமக்காய் ஜீவிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இது ஆண்டவரே கிராம பகுதியில் ஊழியம் செய்வது எவ்வளவு கடினம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. ஆனாலும் ஆண்டவரே தியாகத்தோடு ஆண்டவரே தன் மனைவியும் விட்டு ஆண்டவரே போகிற சகோதரோடு கூட உடைய கரம் இருக்கட்டும். செய்கின்ற உழைத்து ஆசீர்வதிங்க. சபை நாளுக்கு நாள் விருத்தி அடைய உதவி செய்யுங்க. அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. நாளுக்குரிய வார்த்தை அவர்கள் ஆண்டவரே ஏற்று அப்படியா விசுவாசித்து ஆண்டவரே நான் ஆண்டவரே கடைசி காலம் மாத்திரமாய் உமக்காய் ஜீவிக்க நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இது ஆண்டவரே மீண்டுமா ஆண்டவரே இது ஆண்டவரே பல்லாவர பகுதியில் கூட ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர் ஏற்படுத்துறோடு கூட உடைய கரம் இருக்கட்டும், தயவு இருக்கட்டும் ராஜா. அங்க வந்து ஆண்டவரே வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரம் ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இது ஆண்டவரே அந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது ஆண்டவரே. இது ஆண்டவரே மனசோர்வுகள் கஷ்டங்கள் கிளேசங்கள் எல்லாவற்றையும் சரி செய்கின்ற உடைய வார்த்தை அவர்களுக்கு அற்புதமும் அதிசயமா இருக்கட்டும் ராஜா. அப்படியா நீ வழி நடத்த போற தயவுக்காய் நன்றி. அந்த ஊழியத்தை நடத்துகிற ஏற்படுத்துறோடு கூட உடைய கரம் இருக்கட்டும். அவங்க மனைப்பிள்ளையோடு கூட உடைய கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் பாதையில் ஆண்டவரே அநேக ஆண்டவரே போராட்டங்கள் ஆண்டவரே அவமானங்கள் நிந்தைகள் உண்டு. ஆனாலும் அதெல்லாம் சரி செய்ய கற்றால் கூடும் ராஜா. நீ அப்படியா செய்ய முடியாது ஜெபிக்கும். இந்த பகுதியில் கூட ஆண்டவரே இந்த சேத்துப்பட்டு பகுதியில் கூட ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே சகோதரன் ஸ்தோத்திரம் மெய்ப்பர்காய் ஜெபிக்கிறோம். மெய்ப்பரை நீ பாதுகாத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வார்த்தை ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரே அதை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார்கள் சொன்ன வார்த்தையின்படியா இதோ நாங்கள் ஆண்டவரை விசுவாசத்தோடும் சமூகத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. இப்படியா தீர்க்கதரிசி கூட சொல்லுகிறார் ராஜா. இதோ ஆண்டவரே நாளுக்குரிய செய்தி ஆண்டவரே அப்பா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற எந்த ஒரு மனுஷனும் இந்த செய்தியை புறம்பே தள்ளமாட்டான்னு சொன்ன வார்த்தையின் படியா இது ஆண்டவரே சுப்பா அந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே சுப்பா என் மேய்ப்பர் கொண்டு போய் சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாம் வார்த்தையை நேசித்து அப்படியா ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ராஜா. இந்த சபையை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து வழிநடத்துங்க. இது மேய்ப்பருடைய குடும்பத்தையும் ஆண்டவரே நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. மனை பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க. சபையின் அனைத்து ஆண்டவரே எப்பா ஒழுங்கு காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய கரம் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக சகோதர சகோதரிகள் அநேக விசுவாசிகள் சபைக்கு வந்து சேரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படி ஆண்டவரே நேரத்தில் கூட ஜெபிக்கும்படி அடியாளு கூட ஆண்டவரே இந்த தருணத்தையும் ஆண்டவரே இந்த நேரத்தையும் ஏற்படுத்தி தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜெபங்களை கேட்டு நீ பதில் தந்த தயவுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே ஜெபத்தை கேட்டு
நேரத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. உண்மையாகவே அந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் கோட்டைக்குள்ளாக நாங்கள் நுழைந்து விட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இனி எந்த தீங்கும் எங்களை அணுகாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. உண்மையாகவே இயேசு கிறிஸ்து ரத்தம் அது இன்றைக்கும் அது ஜீவன் உள்ளதாகவும் அது இன்றைக்கும் அது வல்லமை உள்ளதாகவும் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த ஒரு ஜெப விண்ணப்பத்தை கேளுங்க. நம்ம இருக்கிற சகோதரர் கார்த்தி அவர்கள் ஜெபிப்பார்கள். விசேஷமாக அந்த மூன்று சபைக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. சேற்றுப்பட்டு நடக்கிற ஊழியத்துக்காகவும், திருவண்ணாமலை நடக்கிற ஊழியத்துக்காகவும், பல்லாவரத்தில் நடக்கிற ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்கெங்கெல்லாம் மனவாட்டிகள் கூடுகிறார்களோ அந்த கூடுகைக்காக, தேவனுடைய வித்துக்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் கூடுகிறார்களோ மனவாட்டி அந்த கூடுகைக்காக ஜெபித்து பொதுவான விண்ணப்பத்தில் வைங்க. விசேஷமாக சகோதரர் கார்த்தி அவர்கள் கேளுங்க. நம்ம சபையில பிரெக்னெண்டா இருக்கிறாங்க, சுகப்பிரசவத்துக்காக காத்து கொண்டிருக்கிற சகோதரி எலிசபெத் அவர்களுக்காகவும், சகோதரி லட்சுமி சகோதரி கிரேஸ் சகோதரிக்காகவும், இன்னும் அந்த 2 சகோதரிகள் சுகப்பிரசவத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 பேருக்காக தேவன் தாமே ஜெபத்தை கேட்டு, நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். இப்போதும் இந்த சுகப்பிரசவத்தை தேவன் அவங்க வாழ்க்கையில் அந்த 2 பேருக்கும் சுகப்பிரசவத்தை தந்து கர்த்தர் விரும்புகிறபடி அவர்கள் மன விருப்பத்தின்படி அந்த பிள்ளையை பெற்றெடுக்க தேவன் தாமே இவர்களை ஒப்பு கொடுத்து நம்ம சகோதரர் கார்த்தி அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். స్తోత్రం స్తోత్రం ఆందోళన స్తోత్రం ప్రసాదం నేర్చు ఆరాధనకరాగి యేసు கிறிஸ்துவே மொப்பரான கொடி ஸ்தோத்திரம் மொப்பராசுரம் தேவா இஸ்ரவேலின் ஆவியே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடி பூங்கொத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். 16 சிறந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கல்வாரி நாயகனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆரோக்கிய தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மனதுருக்கும் தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மனநிறைவும் தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை காக்கிறவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை வழிநடத்துகிறவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிறவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை போஷிக்க செய்கிறவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உங்களான ஒரு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரை கொடுக்கப்பட்ட ஜெப விண்ணப்பத்தை ஒரு பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே ஆண்டவரை கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்களை தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தேவைகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே அப்பா சபை ஊழியர்களை பொறுப்புள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா திருவண்ணாமலை பகுதியும் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் பல்லவர பகுதியும் ஆண்டவரே, அப்பா பால்பெதர் சபையும் ஆண்டவரே, பயன்பெரு சபையும் ஆண்டவரே, இதோ சேர்ப்படி இருக்கும் மனோபர சகோதரர் சபையும் ஆண்டவரே, அப்பா வந்து பொறுப்புள்ள கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே ஈவில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக இந்த வார்த்தை அந்த தீர்க்கதரிசி பிரணாமின் வார்த்தை ஆண்டவரே இதோ மலையில் ஏற்றப்பட்ட விளக்காக இருக்கிறது ஆண்டவரே. இந்த வெளிச்சத்தை ஜனங்கள் அன்றிக் கொள்ளத்தக்கதாக தேவன் தாமி கிருபை பாராட்டும்படியாக ஒவ்வொரு ஜனத்தின் செவிகளை திறந்தெடுக்கும்படியாக ஆண்டவரே இதோ சமூகத்தில் ஒரு வார்த்தையின் கேட்டு ஆண்டவரே அந்தந்த ஊழியத்தில் ஆண்டவரே ஜனங்கள் பங்கு கொள்ளத்தக்கதாக நீர் ஆண்டவரே உடனிருந்து ஜனங்களை வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கேட்கப்படும் வார்த்தைகள் ரட்சிப்பின் வார்த்தை என்று சாட்சி சொல்லத்தக்கதாக தேவன் தாமி ஜனங்களை நீர்
பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியம் செய்ய ஒவ்வொரு சகோதரர்களையும் அந்த குடும்பத்தையும் தேவன் தாமே நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா நீர் உமது ஆவியினால் இன்னுமாய் பலப்படுத்தக்கூடியபடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் அந்த ஊழியத்தில் ஆண்டவரே தேவைகள் ஆண்டவரை தொடக்கம் முதல் ஆண்டவரை முடிவு நீர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரை எல்லா தேவைகளையும் ஒரு பொறுப்புள்ள கருத்தில் இருக்கிறார். ஆண்டவரை நீர் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஊழியர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா அந்த ஊழியத்தில் ஆண்டவரை மனவாட்டிகள் ஒன்று சேரும் குணத்தில் அந்த மனவாளன் உடனிருந்து ஆண்டவரை நீர் ஆண்டவரை அந்த ஊழியத்தை இன்னுமாய் ஆண்டவரை பெருக செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, அப்பா அந்த ஊழியத்தின் தேவைகளை அறிந்திருக்கிறேன். இதோ ஆண்டவரை எங்க ஊழியம் செய்கிற ஒவ்வொரு நோக்கமும் ஆண்டவரை இதோ இந்த செய்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆண்டவரை அந்த செய்தி கொண்டு செல்லும் ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் தாமே நீர் பலப்படுத்தக்கூடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கேட்கப்படும் ஒவ்வொரு இருதயங்களையும் ஆண்டவரை கல்லான இருதயத்தை எடுத்துக்கொண்டு சாதையான இருதயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஊழியங்களை